ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் பொங்கல் பரிசுக்கான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நேற்று இரவு இதுக்கான திட்டத்துக்கான என்னென்ன பொங்கல் தொகுப்பில் கொடுக்க போகிறாங்கன்றத தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணை கொடுத்துருக்காங்க. ரொக்கம் 1000 ரூபாய் கொடுக்க போகிறாங்களா இல்லையான்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினத்தந்தியில் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இது என்ன அரசாணை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொக்க பரிசு இல்லை சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த ஆண்டு பொங்கல் பரிசுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் காசு கொடுக்க போகிறதில்லன்றாங்க. என்னென்ன பொங்கல் பரிசாக என்னென்ன கொடுக்க போகிறாங்கன்றத கொடுத்துருக்காங்க. பச்சரிசி, கரும்பு, சர்க்கரையுடன் சேர்த்து பொங்கல் பரிசு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா பொங்கலையொட்டி முழு கரும்பு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை ரேஷன் கடைகளில் பச்சரிசி, சர்க்கரை, கரும்புடன் ரொக்க பரிசு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு நேற்று வெளியிட்டுள்ள அரசாணை கூறப்பட்டுள்ளது. என்னென்னா, தை பொங்கல் 2024 ஆண்டுக்கான குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்பட உத்தரவு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2,19,57,402 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் வகையில் 238,92,72,072 செலவில் என கூறப்பட்டுள்ளது. கரும்பு கொள்முதல் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ கொள்முதலுக்கு பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை பார்த்திங்கனாக்கா ரேஷன் கடைகளில் மூலம் அனைத்து அரிசி பெறும் அட்டைதாரர்களுக்கு இலங்கை தமிழ் மக்களுக்கும் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கூடவே கரும்பு ஒன்றும் கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 33 ரூபா கொள்முதல் செய்யப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொக்க பரிசு எதுவும் இல்லை கொடுக்காங்க. கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட பொங்கல் தொகுப்பில் ரொக்க பரிசு அறிவிக்கப்பட இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழக அரசாங்கம் இந்த ஆண்டு ரொக்க பரிசு எதுவுமே கொடுக்கல. 1000 ரூபாய் வருமானு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கிடையாது. அதற்காக தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த திட்டத்தினால 1000 ரூபாய் கொடுத்தனால பொங்கல் பரிசு எதுவும் இல்லைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் பச்சரிசி, கரும்பு, சர்க்கரையுடன் கொடுக்குறாங்க. இதுதான் பொங்கல் தொகுப்புன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் தான் ஷேர் பண்ண நினச்சேன். தேங்க்யூ.